பெரியவர்களே, தாய்மார்களே, இல்லத்தரசிகளே, இளைஞர் பட்டாளமே, மாற்றத்தை விரும்பக்கூடிய அருமை மிக்க சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், 3 முறை இங்கே வந்திருக்க வேண்டும். 3 முறையும் வேறு வேறு காரணத்திற்கு நம்முடைய யாத்திரை ஒத்திவைக்கப்பட்டு ஆண்டவனுக்கு கொஞ்சம் நம்ம மேல கோவம் தான். இன்னைக்கு முதல்ல வருவதாக சொல்லி ஏன் வரவில்லை, இரண்டாவதாக வருவதாக சொல்லி ஏன் வரவில்லை, மூன்றாவதாக வருவதாக சொல்லி ஏன் வரவில்லை. இல்லை, நடராஜனை அவர்களும் மன்னிப்பு கோரிக்கொண்டு 3 முறையும் கூட அந்த யாத்திரை வர முடியாத காரணத்தினால் இன்னைக்கு மிகச் சிறப்பாக எழுச்சியாக உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த யாத்திரைங்க படிப்படியாக மெதுவாக தென் தமிழகம் முழுவதும் கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, மத்திய மண்டலத்தை கடந்து, டெல்டா பகுதியை கடந்து இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய மைய புள்ளியாக இங்கே நடராஜனுடைய ஆனந்த தாண்டவத்தில்தான் இந்த உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அது உண்மை, நாமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சைவ பெருமக்களுடைய ஆதிகோவிலாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் நின்று இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரர், 157வது தொகுதி, 156 தொகுதிகளை கடந்து 157வது தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரு விஷயத்தை மட்டும் அனைத்திடத்திலும் பார்க்கின்றோம். மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள். தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் பரிமாணம் வேண்டும் என்று நினைக்கிறார். ஜாதி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும், லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும், குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும், அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும். இந்த 4ம் இல்லாத ஒரு அரசியல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிநடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த 4ம் இல்லாத ஒரு புதிய பரிமாணமான அரசியலை கொடுக்கிறார். எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஐயா, கூரையில் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வைகுண்டத்திற்கு போறதுக்கு ஆசைப்பட்டானா. தமிழகத்திலே லட்சக்கணக்கான கோவில் இந்து அறநிலைத்துறை கையில் இருக்கிறது. அது எல்லாம் எது செய்ய தெரியாதவங்க மாசத்துக்கு ஒருக்கா நம்முடைய தில்லை நடராஜன் மீது கை வைப்பதற்கு கிளம்பி வந்துருவான். அறநிலைத்துறை பார்த்தீங்கன்னா மாசம் இங்க இருப்பான், மாசம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்புவான். இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு 1953 உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. இங்க இருக்கக்கூடிய பொது தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவிலில் சொந்தம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தான் இந்த கோவிலில் பூஜை நடத்த வேண்டும் என்று மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுமெல்லாம் நம்முடைய தில்லை நடராஜன் அவர்கள் மீது கையை வைப்பதற்கு, கோவிலில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வந்து கொண்டே இருப்பார். இந்த ஆண்டு பார்த்தோம், ஆணி திருமஞ்சனம் நடந்த பிறகு 4 நாட்களுக்கு நம் அனைவருக்கும் தெரியும், கனக சபையின் மீது யாரும் பயன்பாட்டிற்கு அனுமதி இல்லை என்று தெரிந்த பிறகு இந்த ஆண்டும் கூட பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்க வந்திருக்கிறார். ஐயா, நாம பார்த்தோம் 22ஆம் தேதி ஜனவரி மாசம் 500 ஆண்டுகளாக பொறுமையாக நாம் காத்திருந்து நம்முடைய குழந்தை ராமர் மறுபடியும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றதை நாம் அனைவரும் பார்த்து மகிழ்ந்தோம். 1528 குழந்தை ராமர் வெளியே அனுப்பப்பட்டார். டென்ட் கொட்டாயில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஐயா, பனியா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், குளிரா இருக்கட்டும், ஒரு டென்ட் கொட்டாயில குழந்தை ராமரை வைத்திருந்தார். இன்னைக்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கம்பீரமாக குழந்தை ராமர் சென்றிருக்கின்றார். அயோத்தியால பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய எஜமானாக இருந்து அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்தி காட்டினார். தமிழகத்தில் சில அரசியல் கட்சி கேட்கிறார், கோயில் கட்டிட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கோயில் கட்டிட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துடுவார். ஐயா, கோவில் கட்டுனதற்காக பாரத பிரதமருக்கு யாரும் ஓட்டு போறதில்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை ராமருக்கு அந்த கோவிலை கட்டியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 3வது முறையாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார். நம்முடைய சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI அவருடைய ஆய்வறிக்கை சொல்லுகிறது, அயோத்தியாவிலே ராமருக்கு கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஆண்டு அங்கே செல்லக்கூடிய பக்தாதிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே 25,000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசனுடைய அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரும் என்று SBI ஆய்வறிக்கை சொல்லுது. நம்ம ஊர்ல என்னங்க ஐயா குறைச்சல்? உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஏன் தமிழ்நாட்டில் நம்முடைய சரித்திரத்துல பாரம்பரியத்துல பின்னி பிணைந்திருக்கக்கூடிய கோயில் ஐயா. நமக்கு தெரியும், சோழ பேரரசர்கள் முடிசூடும் போதெல்லாம் முதலிலே வந்து அவர்கள் வணங்குவது இங்க இருக்கக்கூடிய தில்லை நடராஜர்.
நடராஜனுடைய அனுமதியை பெற்றுத்தான் சோழ பேரரசர்கள் தங்களுடைய ஆட்சி ஆரம்பிப்பார். அந்த கோவிலுக்கு அப்படிப்பட்ட மண்டபம் இருக்கு. பெரிய புராணத்தை ஏற்றியது மக்களுக்கு முதலாக பெரிய புராணத்தை எழுதி அலங்கேற்றியது இங்க இருக்கக்கூடிய சிற்றம்பலம் மேடையில். சைவ வைணவருக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜர் திருச்சித்திரக்கூடத்திலே கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றார். இந்த கோவிலுக்கு இல்லாத சிறப்பு எந்த கோவிலுக்கும் இல்லைங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு. அயோத்தியாலே ராமர் கோவில் கட்டியதற்கு உத்தரப்பிரதேச அரசுக்கு பொருளாதார வருவாய் மட்டுமே 25,000 கோடிங்கிறான். தமிழ்நாட்டில் என்னங்க ஐயா குறைச்சல்? திரும்பிய பறக்கமெல்லாம் கோவில் இருக்கிறது, நவ கிரகங்கள் இருக்கிறது, சிவபெருமானுடைய ஆதி கோயில்கள் இருக்கக்கூடிய மண். இதையெல்லாம் சரியா பராமரித்தா தமிழக மண்ணில் ஒரு ஏழை தாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களாங்க ஐயா. அயோத்தியா கோவில் 25,000 கோடி வருமானம் திரட்டி கொடுக்கும் என்ற ஆய்வறிக்கை சொல்லும் பொழுது இங்கிருக்க கோயில் எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து பக்த பெருமக்கள் வருவதற்கு வழிவகை செய்து இந்த கோயில் எல்லாம் ஒரு டூரிஸ்ட் சர்க்கியூட்டா கொண்டு வந்து, ஸ்பிரிச்சுவல் சர்க்கியூட்டா கொண்டு வந்து, ஆன்மீக அடிப்படையில் இந்த கோயில் எல்லாம் இணைத்து ரயில்வே சேவையிலிருந்து, விமான சேவையிலிருந்து, பஸ் சேவையிலிருந்து கொண்டு வந்து விட்டால் எங்களை பொறுத்தவரை 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருங்க. 2 லட்சம் கோடி. அறநிலைத்துறை அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி வருமானத்தை கொண்டு வருவது என்கின்ற வழியில போக மாட்டாங்க. கோவில் வருமானத்தை வைத்து பொதுமக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. கோவில் வருமானத்தை வைத்து ஒரு ஏழை தாய் எப்படி நாம் உதவி செய்யலாம், ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை பற்றி அறநிலைத்துறை யோசிக்க மாட்டாங்க. எப்படி கோவில் மீது திருட்டுத்தனமாக கை வைக்கலாம், எப்படி அறநிலைத்துறை அதிகாரிகள் அத்துமீறலாக உள்ளே நுழையலாம், இதை பற்றி மட்டுமே 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்திலே துரதிருஷ்டவசமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலையா உங்களுக்கு தெரியும். முதல் முறையாக நீங்க மோடி அவர் ஓட்டு போட போறது இல்லைங்க, 3வது முறையாக ஓட்டி போட போறீங்க. 2 முறை ஓட்டு போட்டுட்டீங்க, பார்த்துட்டீங்க. 2014 ஊழலுக்கு எதிராக ஒரு மனிதர் ஒரு அரசு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்தியா முழுவதுமே நீங்கள் கேட்டது, நீங்கள் பேசியது மோடி 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 என்று சொன்னீர்கள். 2014 உங்களுடைய அண்மையெல்லாம் பெற்று 283 எம்பிக்களோடு முதல் முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தார். 2019 மறுபடியும் உங்களுடைய அன்பை பெற்று 303 எம்பிக்களோடு 2வது முறையாக ஆட்சி அமைத்தார். ஐயா, இந்த முறை ஒரு நல்ல அரசு, ஒரு வல்லரசாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆம், நாமும் ஜாதியை நம்புகின்றோம். மோடி அவர்கள் சொன்னது போல மோடி அவர்கள் சொன்னார், நானும் ஜாதியை நம்புகின்றேன். ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதி வேறு. ஏழை ஜாதி, விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, இந்த 4 ஜாதியை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு இந்த 4 சமுதாயத்தை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை மக்களுடைய நலனுக்காக, இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்கள் சொந்த காலில் நின்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற திட்டங்கள் மூலமாக, அதையெல்லாம் தாண்டி விவசாய பெருமக்கள் விவசாயம் மூலமாக ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும், அவருடைய குழந்தைகள் கூட விவசாயத்தை தைரியமாக செய்வதற்கு துணிவோடு வர வேண்டும் என்பதற்காக, விவசாயத்தை மேம்படுவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 10 ஆண்டு ஆட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு 6 படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக $4 டிரில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய நாடாக உயர்ந்திருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம். நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஜப்பானிய ஜெர்மனி முந்தியடித்து 3வது பெரிய பொருளாதார நாடாக. அதான் பிரதமர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார், அடுத்த 25 ஆண்டுகள் நாம் மனது வைத்து, இளைஞர்கள் மனது வைத்து இந்த நாட்டிலே வேலை செய்தால் உலகத்தினுடைய வல்லரசாக பாரத நாடு மாறும். அது இளைஞர்கள் மனது வைத்து 25 ஆண்டுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா, இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஐயா, ஒருவேளை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றான், எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டாம், எங்களுக்கு வேறொரு பிரதமர் வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை ஒரு பேச்சுக்காக அவர் சொல்வதை நான் எடுத்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக வேண்டாம் என்றால், யார் பிரதமராக வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் நினைத்தால், இந்திய பிரதமராக வருவதற்கு யாருக்கு தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் சொல்றார், மு க ஸ்டாலின் சொல்றார். ஒரு நிமிஷத்துக்கு அவர் சொல்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் யாரை கொண்டு வரலாம் நான் கேட்கிறேன், நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க. கருணாநிதி அவருடைய மகன் மு க ஸ்டாலின் கொண்டு வரலாங்களா? அன்னை 31 மாசமே முடியல, இந்த வெயிலோட கொடுமையா இருக்குது, எங்களை விட்டுருது. ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தியை கொண்டு வரலாங்களா? கையெடுத்து கும்பிடுறாங்க, அண்ணே தயவு செஞ்சு அவர் பேரை மட்டும் சொல்லாது.
மம்தா பானர்ஜியை கொண்டு வரலாமா? அண்ணே தமிழ்நாடு வடக்கு இருக்கா தெற்கு இருக்கான்னு இந்த அம்மாக்கு தெரியாது. பாலாசாஹேப் தாக்கரேனுடைய பையன் உத்தவ் தாக்கரேவை கொண்டு வரலாங்களா? அவர் ஒண்ணுத்துக்கு உதவாதவரனே உத்தவ் தாக்கரே வேண்டவே வேண்டாம் தெளிவா நீங்க சொல்றீங்க. இல்ல நிதிஷ்குமார் அவர்களை கொண்டு வரலாமா? சத்தியமா வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள். தமிழர்களையும் தமிழக கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நேசிக்கக்கூடிய இந்தியாவுடைய முதன்மை தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். நீங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க. அண்ணே பிரதமரை தாண்டி இன்னொருத்தர் தமிழை நேசிக்கிறார் இல்லைங்கம்மா. செங்கோலில் இருந்து ஒரு விஷயத்தையும் பாருங்க. நம்முடைய கலாச்சாரத்திற்கும் இதுவரை டெல்லியில ஆண்டவர்கள்லாம் தமிழ்நாடு வடக்கு இருக்கா தெற்கு இருக்கிறவங்களோட தெரியாம ஆட்சி பண்ணாங்க. 1965 நேரு அவர்கள் இருக்கும் பொழுது இந்திய திணிச்சா. அதனாலதான் திமுக ஆட்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கா. நேரு பண்ண தப்பு. என்னைக்கு உண்மையாலும் தமிழர்களை நேசித்து தமிழக கலாச்சாரத்தை உலகத்தினுடைய மையப்புள்ளியிலே வைத்து நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் நான் சொல்வது எந்த காரணத்திலும் மிகையாகாது ஐயா. இன்னைக்கு நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க. இந்தியாவிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர். வேற யாரும் இல்லைங்க. வேற யாரும் இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. உலகத்துல வேற வேற நாட்டுக்காரே புறமையில சுத்திட்டு இருக்கிறான். அவங்க ஊர்ல மோடி மாதிரி ஒருத்தர் இல்லை. பான பிரதிஷ்டையிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தாங்க. எப்படிங்க ஐயா பங்கேற்றார்? 11 நாட்கள் விரதம் இருந்து உணவு சாப்பிடாம இளநீரை மட்டும் குடித்து 11 நாட்கள் மத்தியானம் ஃப்ரூட்ஸ் பழங்களை மட்டும் ஒன்று தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை வெற்றிகரமாக ராமனை தொடுவதற்கு முன்பாக 11 நாட்கள் தான் தயாராக இருந்து பிராண பிரதிஷ்டை செய்த பிரதமரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவங்க எல்லாம் நம்முடைய பிரதமரை பத்தி குற்றம் சுமத்துறாங்க. தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிரதமர் அவர்களை பற்றி குற்றம் சுமத்துவதற்கு 1% அவங்களுக்கு லாயக்கு இருக்கான்னு பாருங்க. உங்களுடைய எம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என் நெருங்கிய நண்பர். நிறைய பொய் பேசுறாங்க. பொய்யா பேசுறாங்க. சனநாயக மீட்பு மாநாடுன்னு போட்டு வச்சிருக்காங்க. அண்ணே தமிழகத்தை ஸ்டாலினிடமிருந்து மீட்கும் மாநாடுன்னு போட்டா நானே வந்து மாநாட்டு மேடையில் பேசுறேங்க. சனநாயக மீட்பு மாடான்னு என்னங்க சனநாயக மீட்பு மாடா? அண்ணன் திருமாவளவன் அவர்களை அண்ணன் சொல்றார், எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு கூட்டமா வர்றாங்க. ஆனா பிஜேபி காரங்க இல்ல, அவங்க எல்லாம் வேற வேற கட்சியில இருந்து எல்லாம் பிரிஞ்சு பிஜேபியில இணைய வர்றாங்க. திருமாவளவன் ரொம்ப சரியா நீங்க கணிச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த யாத்திரை என்பது ஏதோ அண்ணாமலை யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரையோ இருக்கக்கூடிய தலைவர்கள் யாத்திரையோ இல்லைங்க. ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுடைய யாத்திரை, உங்களுடைய யாத்திரை. நீங்க யோசிக்கிறீங்க அண்ணா, இந்த யாத்திரை மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக ஒரு விடுவு காலம் தமிழகத்திற்கு பிறக்கணும். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, ஐயா எங்களுடைய ஆட்சியிலே தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்புறீங்களா அண்ணா? சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டு வீல் மட்டும் சுத்தினா வளர்ந்துருமா? சைக்கிள் போயிருமா? இன்னைக்கு சைக்கிளுக்கு ஸ்டாண்டை மட்டும் போட்டு வீலை சுத்திட்டு இருக்காரு முதல்வர். அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தானே சைக்கிள் போகும். அந்த ஸ்டாண்டுங்கிறது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அது இது கெட்டியாக பிடித்திருக்கிறது. ஊழல், குடும்ப ஆட்சி, அடாவடித்தனம், இதுதான் அந்த சைக்கிள் ஸ்டாண்டுங்க. இதை எடுத்து விட்டால் மட்டும்தான் அந்த சைக்கிள் முன்னாடி போகும். முன்னாடி போகாம நிக்கிற இடத்துல முதலமைச்சர் சைக்கிளை பெடல் பட்டு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிக்கிறான். அதெல்லாம் நடக்காது. அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அண்ணன் திருமாவளவன் அவர்களே, தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் வாய் கொடுப்பீர்கள் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனிதனுடைய மலத்தை கலந்து 14 மாதம் ஆகிறது. 14 மாதம். அதை பத்தி இன்னும் திருமாவளவன் வாயை திறந்து பேசவே இல்லை. பொதுமுடி என்ன ஊழலுக்காக உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குறாங்க. திருமாவளவன் சொல்றாரு, நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? கண்ணுக்கு முன்னாடி கொள்ளையடிக்கிறானுங்க. அதற்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா திருமாவளவனோட கருத்து கேட்ட அண்ணன் சொல்றாரு, நீதிபதி மீது சந்தேகம் இருக்கு. நீங்க தானே சமூக நீதி பேசுறாள், நீங்க சமூக நீதி பேசுற உங்களுடைய சொந்தங்கள் நம்புவாங்களா? அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு என்னங்க? அவருடைய கனவை இன்னைக்கு இந்தியாவிலே நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மோடி ஐயா. உதாரணத்துக்கு பாருங்க, பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்னார். பெண்கள் முன்னேறிட்டாங்கன்னா அந்த நாடு முன்னேறி. இன்னைக்கு உங்களுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு திட்டமே பெண்ணை மையப்படுத்தி தான், சகோதரியை மையப்படுத்தி தாங்க நம்ம திட்டமே இருக்கு. வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லையா? கேஸ் அடுப்பு திட்டம். வீடு இல்லையா? மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு போறீங்களா? உங்க வங்கி கணக்குக்குள்ள சம்பளம் வந்துருது. யோசிச்சு பாருங்க. எந்த திட்டங்களாக இருந்தாலும் கூட ஒரு தாயாரை மையப்படுத்தி தான். வீட்டு குடிக்கிற தண்ணி பைப்ல வேணுமாங்கம்மா, ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக பைப்ல வரும்.
இன்னைக்கு பெண்களை கௌரவப்படுத்தி, பெண்களை மையப்படுத்தி, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு. அம்பேத்கர் ஐயா அதோடு நிக்கலீங்க ஐயா, பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு 33% இடஒதுக்கீடு 2029 சட்டப்பேரவையில பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு வர இருக்கிறது. அதை செய்து காட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். நம்முடைய 75 பேர் இருக்கிற அமைச்சரவையில 12 பேர் சகோதரிகள் தாய்மார்கள், 12 பெண் அமைச்சர்கள் நம்ம கிட்ட இருக்கிறார். திமுக 35 அமைச்சர்கள்ல 2 பேர் பெண் அமைச்சர், 2 பேர். அதுல கீதா ஜீவன் அக்கா உங்களுக்கு தெரியும், அவங்களா வரல, அவங்களுடைய அப்பா எம்எல்ஏவா இருந்தாரு. அதனால கீதா ஜீவன் அக்கா அந்த எம்எல்ஏ கோட்டால உள்ள வந்துட்டாங்க. ஒரே ஒரு முதல் தலைமுறை பெண்மணி மட்டும்தான் தமிழகத்துல 35 அமைச்சர்ல ஒரே ஒரு பெண்மணி. ஐயமா நம்ம கிட்ட 75 அமைச்சர்கள் 12 பேர் பெண்மணி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் அங்கீகாரத்தை பாருங்க. இவர்கள் யாரை எதிர்த்து பேச வேண்டும்? மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசும். ஒரு திமுக எம்எல்ஏ, அவருடைய பேரு கருணாநிதி, அவருடைய மகன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு பட்டியலின சகோதரியை அடித்து உடைத்திருக்கின்றார், சூடு வச்சிருக்கிறார். அதை பற்றி திருமாவளவன் என்ன வாயே திறக்கல, இன்னும் வாயே திறக்கல. திருமாவளவன் போய் மைக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்சியை திமுக காரன் பாராட்டுறத விட திருமாவளவன் நல்லா பாராட்டுறார். எனக்கு திருமாவளவன் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட அவர் ஆரம்பித்த பாதையும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய பாதையும் முற்றிலும் மாறிவிட்டது. அந்த பாதையில் அவர் பயணிக்கவில்லை, வேற ஏதோ ஒரு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, சமூக நீதி பேசக்கூடிய நீங்க உண்மையாலுமே சமூக நீதியை காக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பற்றி நீங்க தவறா பேசுனீங்கன்னா நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிதம்பரம் மண்ணிலிருந்தே நான் சொல்றேன். யாருமே அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை சகோதர சகோதரி. அதையெல்லாம் பாருங்க, இன்னைக்கு பாருங்க. குறிப்பாக வெயில் நிற்கிறீங்க, அதிகமா உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது சகோதர சகோதரி. 2024 எதற்கு முக்கியமான தேர்தல் என்றால், ஒரு பக்கம் சுயநலவாதிகள் எல்லாம் இந்தி கூட்டணின்னு ஒன்னா சேர்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாட்டை எப்படி கொள்ளையடிப்பது? 10 வருஷமா கை காஞ்சி போய் கிடக்குது. காஞ்சி போன மாடு வக்கிப்பில் மேட்டை பார்த்தா சும்மா இருக்குமா? எட்டி தாவி பாயுமா? அதுபோல் 10 வருடங்களாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ₹1 பணத்தை தொட முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. மத்திய அரசுடைய பணம் ஒரு ரூபாய்க்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ₹1 நீங்க வரி கட்டுறீங்கன்னா அப்படியே உங்க பக்கத்துல வந்து சேருது. அவ்வளவு நீட்டான, தெளிவான, எந்தவித ஊழல் இல்லாத அற்புதமாக நல்லாட்சி நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இதே குரூப் இதற்கு முன்பு இந்தி கூட்டணி பேருக்கு முன்னாடி யூபிஏன்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. 2004 14 வரை ஆட்சியில் இருந்த பொழுது இவர்கள் செய்த மொத்த ஊழல் மட்டுமே 12 லட்சம் கோடி. எதையுமே விட்டு வைக்கல. ஆகாய காற்றிலிருந்து, நிலக்கரி சுரங்கத்திலிருந்து, ஹெலிகாப்டரிலிருந்து, காமன்வெல்த் போட்டியிலிருந்து எதையும் விட்டு வைக்காத இந்த கும்பல் மறுபடியும் இன்னைக்கு இந்தி கூட்டணி என்கின்ற பெயரில் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து உங்களுடைய அன்பை பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் அதை நடக்க விடமாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் சகோதர சகோதரி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் விதிவிலக்காக இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளை. நாம இந்த பொய்யர்களுடைய பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. 2004 நம்ம 14 ஏமாற்றி விட்டார் மோடி அவர்கள். இந்தியா முழுவதும் சூறாவளி புயலாக வந்த பொழுது தமிழகத்துல நாம மோடி ஐயாவுக்கு பெருசா நம்ம கொடுக்க முடியலைங்க. 2019 இந்தியா முழுவதும் மோடி ஐயாவை 303 அமர வைத்த பொழுது தமிழகத்திலிருந்து இந்த பொய்யர்கள் பொய் பேசி நம்மளை ஏமாத்திட்டாங்க. மோடி ஐயாவுக்கு கொடுக்க முடியும். 2024 மோடி ஐயா எதிர்பார்க்கின்றார். தமிழக மக்கள் கூடவே நிற்கிறார். நம்முடைய அருமை பெருமைகளை உலகம் முழுவதும் பேசுகிறார். ஐநா சபையில போய் யாரும் மூலை யாவரும் கேள்வியிருக்கிறார். அதை தாண்டி காசியிலே சென்று தமிழ் மொழிக்கு சங்கம் எடுக்கின்றார். காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எடுக்கிறார். இதுவரை எந்த ஆட்சியிலும் நம்முடைய தமிழகத்திற்கு கிடைக்காத மதிப்பு மோடி ஆட்சியிலே கிடைத்திருக்கிறது. சோழ பேரரசனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மையக்கட்டத்தில் வைத்திருக்கின்றார். சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, டெல்லியில நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இல்லத்துல மோடி ஐயாவே வந்து பொங்கல் வைத்தான். இதெல்லாம் பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு மாறாத பட்டிருக்கக்கூடிய தலைவரை பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த முறைங்க ஐயா என்ன 400 நாம் 39 கொடுத்து 450 மாற்றுவாங்க ஐயா. 450 எம்பிக்களோடு மோடி அவர்கள் வந்து அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் நாம் அனுப்பி வைக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இல்லத்தரசிகளே, குழந்தைகள், அது நம்முடைய கடமை. 2024 சில அழுக்குகளை நாம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. எப்படி நம்முடைய பெண்கள் வீட்டை மிக சுத்தமாக வைத்திருக்கின்றார்களோ, பூஜை அறையிலிருந்து ஆரம்பித்த அந்த ஆன்மாவை நம்முடைய சகோதரியும் தாயும் நமக்கு சுத்தமாக வைத்திருந்து அழைக்கின்றார்களோ, தமிழகத்தை சுத்தப்படுத்த வேண்டிய கடமை 8 கோடி மக்களுக்கு நமக்கு இருக்கு. சுத்தம்னா என்னங்க சுத்தப்படுத்துறது? ஊழல் பெருச்சாலைகளை கூட்டி பெருக்கி தொடச்சு தூக்கி போடணும். குடும்பாட்சின்னு சொல்லிட்டு எவன சுத்தரானா அவெல்லாம் தூக்கி வெளியே எறியணும்.
அடாவடித்தனம் பண்ணிட்டு பிரியாணி கடையிலிருந்து எங்கேயுமே பணம் கொடுக்காம ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. அவனுக்கு எல்லாத்தையும் அடித்து துரத்தணும். அதை தாண்டி ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு புது அரசியல் இலக்கணத்தை நீங்கள் எழுத வேண்டும் சகோதர சகோதரிகளே. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் இதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து மாற்றம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிகளை ஆரம்பிக்கட்டும், சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதிகளை ஆரம்பிக்கட்டும். அக்கம் பக்கத்திலிருந்து பெரிய அளவில் நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, தீட்சிதர் பெருமக்கள் வந்திருக்கிறீங்க. ஐயா, உங்களோட எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஒரு எல் அளவு கூட உங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம். நீங்கள் தமிழகத்தினுடைய சொத்துக்கள் 1953 உங்களுக்காக மிக தெளிவாக உச்ச நீதிமன்றத்திலிருந்து சிதம்பரம் நடராஜரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க பேசுவாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சேகர் பாபு அண்ணன் ராமாயணத்தை போய் கிஃப்டா கொடுப்பார். பொங்கல் அன்னைக்கு ராமாயணம் கொடுத்தார். அது எப்படி சொல்லணும்னாங்க ஐயா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ராமாயணத்தை படிச்சுட்டு பெருமாள் கோயில் இடிக்கிறது கூட்டம் இன்னைக்கு ஒரு கோயிலாக முதல்ல உண்டியில கை வச்சாங்க, இப்ப கோயில் மீது கை வைக்க ஆரம்பித்திருக்கிறார். இதையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க தீர்வு. நிச்சயமாக நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த அற்புதமான யாத்திரை வெயிலை பொருட்படுத்தாம மிகப்பெரிய அளவில் பாருங்க, எல்லா மக்களும் எல்லா இடத்திலும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அயராது உழைக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மருதை அவர்களுக்கு